நடுவர் அவர்களே, தம்பி சங்கர் வந்தார். வந்தோடனே சொல்லிட்டாரு, ஐயோ உடை போச்சே, வேட்டி போச்சே. அவர் என்ன உடை போட்டிருக்காரு பாருங்க. 3 பேரும் பேண்ட் சட்டை போட்டிருக்கீங்க, நீங்க வேட்டியை பத்தி பேசுறீங்க. நடுவர் கூட பேண்ட் போட்டிருக்காரு, நான் குறை சொல்லுங்க. நாங்க 3 பேரும் கூட பேண்ட் சட்டை தான் போட்டுக்கிட்டு வந்து மாட்டிக்கிட்டேன் பத்தியா. நானு நீதிபதி வேட்டி கட்டணும்னு ஆசை தான், ஆதவன நிற்க மாட்டேங்குது. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால தான் இப்போ புதுசாக ஒரு வேட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னமோ அந்த பட்டை மாதிரி அப்படியே ஒட்டிக்கிறது. அதைத்தான் போன பொங்கல் அப்போ கட்டியிருந்தேன். இல்லாட்டி என் பொழப்பு நாரி போயிருக்கேன். அன்னைக்கே பெல்ட்டெல்லாம் கட்டி, அது வேட்டி கட்டி பழக்கப்பட்டவங்களுக்கு தான் அது வரும். இன்னும் பழகலை, பழகி ஆகணும். இன்னும் அடுத்து சங்கர் கடைசியாக முடித்தார் பார்த்தீங்களா, ஒரு தலைவனின் கையில் தமிழ்நாடு வரும் பொழுது லியோனி வேஷ்டி கட்டிட்டு மேடைக்கு வருவான். நீதிபதி அவர்களே, உடை மாறி போனதற்காக நான் வருத்தப்பட்டு கொள்ளவில்லை. ஏன்னா உடை மாறும்போது, அதாவது என்ன சொல்றோம்னா, நாகரிகம்னா என்ன, இல்லை பண்பாடுனா என்ன, உடையில வேட்டி மாறி பேன்றுக்கு வந்ததுனால நாம் ஒன்றும் வீழ்ந்து விடவில்லை. உண்மையிலே நம்ம விழுந்து விடல. பேண்ட் இன்னொரு கலாச்சாரம், அவ்வளவுதான். அதில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. இன்னைக்கு பேண்ட்ன்றது உடை எதுக்கு போடுறோம், எதுக்கு உடை உடுத்துறோம்? மானத்தை மறைக்கிறதுக்கு உடை உடுத்துறோம். அந்த மானத்தை வேட்டி மறைச்சா என்ன, பேண்ட் மறைச்சா என்ன, ஆனால் எங்களுடைய உணர்வு தமிழ் உணர்வாக இருக்கிறதா தான் உண்மை. நெசவாளர்களுக்கு பஞ்சம் வந்துச்சு, விற்கல. உடனே நம்ம தமிழ்நாட்டினுடைய தானை தலைவர் ஒரு வேண்டுகோள் விடுத்தார், நெசவாளர்களுக்கு பஞ்சம் வந்திருக்கிறது, அவர்களுடைய வேட்டியையும் சேலையையும் அத்தனை பேரும் கட்டணும்னாங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. இதே அறிவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரிகள் எல்லாம் மேற்கத்திய உடை உடுத்தி வர்ற கல்லூரிகள். அந்த கல்லூரி மாணவிகளும் அந்த கல்லூரி மாணவர்களும் கூட நம்முடைய நெசவு செய்த, கையால் நெசவு செய்த சேலையையும் வேட்டியையும் கட்டிக்கிட்டு கல்லூரிக்கு வந்தாங்களா இல்லையா? வந்தாங்களா இல்லையா? ஆடை போயிருச்சு, ஆடை போயிருச்சு, ஆடை ஆடையாக இருக்கிறது. ஒருவேளை எங்களுடைய உடையினுடைய மாதிரி மாறி இருந்தாலும் கூட தமிழ் உணர்வு மாறவில்லை என்று மீண்டும் இந்த சபைக்கு தம்பி சங்கருக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். இன்னைக்கு எல்லாமே இயற்கை தாண்டிய உணவுகளை இளைய தலைமுறை இளைஞர்கள் வெறுத்து கொண்டிருக்கிறார்கள், வேண்டாம்னு சொல்றாங்க. அதனால தான் இன்னைக்கு என்ன வந்திருக்கு, இயற்கை விவசாயம் வந்திருக்கு. இயற்கையான உரங்களை போட்டு நீங்கள் விவசாயம் செய்யுங்கள் என்று இளைஞர்களே இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்களா இல்லையா? நான் கேட்கிறேன். இன்னைக்கு எத்தனை கடைகள் இயற்கையான விவசாயத்தின் மூலம் விளைந்த பொருட்களை விற்பனை செய்கிற கடைகள் இருக்கா இல்லையான்னு நான் கேட்கிறேன். இன்னொரு விஷயத்தை சொல்றாரு, அதாவது கோலம் போடுறதுக்கு பெண்களுக்கு தெரியலையா. இன்னைக்குள்ள பெண்கள் எல்லாம் என்ன, ஏதோ ஒரு சீட்டு வாங்கி ஏதோ ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வைக்கிறாங்க. சங்கர், நீங்க எங்க பார்த்தீங்கன்னு தெரியாது எனக்கு, ஆனால் நான் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஸ்டிக்கர் கோலத்தை பார்த்ததே கிடையாது. எங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஏன் சென்னையிலேயே பார்த்தனே. நான் தாம்பரத்தில் தங்கி இருந்த 2 நாள் அந்த பக்கமா மாடியில் ஏறி நின்று பார்க்கிறேன், எல்லா பெண்களும் காலையில் கோலம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீ ஏதோ அலங்கோலங்களை பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். உறவு இல்லையா? நான் எந்த வீட்டில் தாம்பரத்தில் தங்கி இருந்தனோ 23 பேர பிள்ளைகள் பிறந்தாச்சு. 23 பேர பிள்ளைகள் பிறந்த பிறகும் கூட இன்றைக்கும் அவர்களுடைய சொத்துக்களை பங்கு வைக்காமல் ஒரே பானையில் சமைத்து சாப்பிடுகிறார்கள் என்றால் என் தமிழனுடைய பண்பாடும் கலாச்சாரமும் எங்கே விழுந்து கிடக்கிறது? எழுந்து நிற்கிறது. 1 2 இல்ல, 1000 சாட்சிகள் இருக்கிறது. தம்பி, மஞ்சள் பூசுறாங்களா? இங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பாருங்க, மஞ்சள் பூசி இருக்கீங்களாக்கா? பூசி இருக்காங்க பாருங்க. எல்லா இடத்திலையும் மஞ்சள் பூசுகிறார்கள். சென்னையில் கூட அவ்வளவு பெண்களும் மஞ்சள் பூசுகிறார்கள். உங்க கண்ணுக்கு தெரியாததுக்கு நான் பொறுப்பல்ல. அப்புறம் சொன்னாரு, காலையில் உறக்கம் எழும்புகிறார்களா? நீதிபதி அவர்களே, ஒரு உண்மையை சொல்லுகிறேன். காலையில் 3:30 மணிக்கு பெண்கள் விழிப்படைகிறார்கள். பின் தூங்கி முன் துயில் எழுவாள் தமிழ் பெண் என்று அன்னைக்கு எழுதி வச்சானே, இன்னைக்கும் கிராமங்களில் 3:30 மணிக்கு பெண்கள் விழிச்சு எழுங்கிறாங்க. 4 மணிக்கு உள்ளால ஆம்பளைக்கு சமைச்சு கொடுத்து அவன் 4 மணிக்கு, எங்க ஊர்ல எல்லாம் நீதிபதி அவர்களே, காலையில் ஒரு 4 மணியானா என்ன எழுப்பி விடுறதே இவங்க தான். ஒருவேளை வேலைக்கு போகாதவர்கள், மேல உயரத்தில் இருக்கிறவங்க, பெரும் பணக்காரர்கள் தூங்கலாம்.
ஆனால் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய 90% மக்கள் 4 மணிக்கே எழும்பி உழைப்பதற்காக மலைகளுக்கும் கழனிகளுக்கும் போயிட்டு இருக்கிறாங்கிற உண்மையை நீங்க மறைச்சிடாதுங்க. விக்னேஷ் அவர் என்ன சொன்னாரு? மொழி உணர்வே இன்றைக்கு இல்லைன்னு. தம்பி விக்னேஷ், இங்க இல்லை, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல தமிழ் உணர்வு. கழிஞ்ச 2016 செப்டம்பர் மாதம் 9 நடுவர் அவர்களே, செப்டம்பர் மாதம் 9 அமெரிக்காவில் நடக்குது தேசிய மாணவர்களுக்கு கவிதை போட்டி. அந்த போட்டியிலிருந்து 4 கவிதைகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். எல்லா பத்திரிகையிலும் வந்தது. 10 பத்திரிகையில் வந்துச்சு. 4 மாணவிகள், 4 பெண்கள் சிறந்த கவிதை எழுதுறதுக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். தேர்வு செய்தவர்கள் கவிதையை வாசித்து யாரிடமிருந்து பரிசு பெறுகிறார்கள் என்றால் ஒபாமாவினுடைய மனைவி மிஷேலிடமிருந்து பரிசு பெறுகிறார்கள். இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கவிதை வாசித்த மாயா என்கிற தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு பெண் கவிதை வாசிக்கிறாள். என்ன கவிதைன்னா, தாய்மொழி மறுத்து ஆங்கிலம் கற்றது, தாய்மொழி மறுத்து ஆங்கிலம் கற்றது எனக்கு மனவலி தருகிறது, எனக்கு மனவலி தருகிறது. என் மனமோ என் தாய் நாட்டை, என் தமிழ்நாட்டை, தமிழ்நாய தாயை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று ஒரு பெண் அமெரிக்காவில் வாழ்றவ கவிதை வாசிக்கிறார். எழும்பி நின்று கரவொலி எழுப்பினது யார் தெரியுமா? ஒபாமாவினுடைய மனைவி. இதுதான் உலகின் உன்னதமான மனசாட்சி என்றார். தேசம் தாண்டியும் கண்டம் தாண்டியும் தமிழ் மொழி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நடுவர் அவர்களே, தமிழ் மொழியை ருசிச்சவன் அந்த இடத்தை விட்டே போக மாட்டான். நம்முடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு பேர் உண்டு, வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு. எத்தனையோ இசையமைப்பாளர்கள் வந்திருக்கிறார்கள், அவங்க இங்கிருந்து திரும்ப போனதே இல்லை. அவர்களும் நான் தமிழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பாடல்கள் வந்தார்கள், பாடகர்கள், அவர்களும் தமிழ்நாட்டை என் தமிழ்நாடு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நடிகர்கள் எத்தனையோ மொழியிலிருந்து இங்கே வந்தார்கள். வீட்டில் தெலுங்கு பேசுறான், இந்தி பேசுறான், அவனும் சொல்றான் நான் தமிழன் என்று. என்ன காரணம்? நீங்க சொல்லுங்க, என்ன காரணம்? இன்னைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு தெலுங்கு தான் தாய்மொழி. ஆனால் அவர் ஒரு பேட்டியில் சொன்னார், தமிழை நான் சரியாக உச்சரிக்காமல் பாடினால் என் தாய்க்கு நான் செய்த துரோகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்கள் தன்னுடைய 50வது ஆண்டு நிறைவு விழாவில் பேசினார். இன்னைக்கு சௌராஷ்டிராவை தாய்மொழியாக கொண்ட TM சவுந்தரராஜன் என்ற பாடகர் உச்சரித்தது மாதிரி தமிழை இதுவரைக்கும் எந்த பாடகனும் உச்சரித்து பாடியதாக வரலாறு இல்லை. அதனால் தாய்மொழி வேற இருந்தாலும் தமிழுக்கு என்று வந்து தமிழை ருசித்தவர்கள் தமிழை விட்டு பிரிந்ததாக வரலாறு இல்லை. அதான் சொல்றார். அரசியல் பண்பாடு யாரும் சொல்லல. இன்னைக்கு தமிழர்கிட்ட இருக்கிற அரசியல் பண்பாடு யாருகிட்ட இருக்குன்னு கேட்கிறேன். நீதிபதி அவர்களே, கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக எம்ஜிஆர் இருக்கிறார், எதிர்க்கட்சி தலைவராக நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறார்கள். மெதுவா எம்ஜிஆர் நடந்து கலைஞர் கருணாநிதிக்கு பக்கத்தில் போறாரு சட்டமன்றத்தில். காதில் எதையோ கிசுகிசுக்கிறாரு, கையை பிடிக்கிறாங்க, 2 பேரும் சேர்ந்து நடக்கிறாங்க. எம்ஜிஆருக்கு அறைக்குள்ளால போறாங்க. அறைக்குள்ளால் என்ன நடந்தது தெரியுமா? அன்றைக்கு காமராஜருடைய படத்திறப்பு. காமராஜருடைய படத்தை சட்டமன்றத்தில் திறந்து வைக்கிறார்கள். திறந்து வைக்கிற போது எம்ஜிஆர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேட்கிறாரு, காமராஜருக்கு கீழே ஒரு வாசகம் எழுதணும், என்ன எழுதலாம்னு உங்க கைப்பட எழுதித்தாருங்கன்னு கேட்டார். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? எழுதினார் தெரியுமா? உழைப்பே உயர்வு தரும்னு எழுதினார். அதுதான் இன்றைக்கும் காமராஜருக்கு பக்கத்தில் இருக்கு. நிறைவாக ஒன்றை சொல்லுகிறேன், தமிழ் கலாச்சாரம் அழிந்து போகும், அழிந்து போகும், வீழ்ந்து போகும் என்கிறீர்களே. ஒன்னே ஒன்று, ஒருத்தன் போயிட்டு இருந்தான் நீதிபதி அவர்களே, இந்த கம்பு இருக்கு பார்த்தீங்களா, ஒரு கம்பு, கம்பு குச்சி, அதை வச்சு இப்படியே அடிச்சுக்கிட்டு நின்னான். இப்படி அடிக்கிறான், அப்படி அடிக்கிறான். பீட்டர்னு அவனுங்க பேர். அவன் அடிச்சுக்கிட்டே நிற்கிறான். பின்னால் ஒருத்தன் வந்தான். அவன் கேட்டான், ஏய் நீ இந்த கம்பை வச்சு என்னடே சுழத்திக்கிட்டு இருக்க அப்படின்னா. இவன் சொன்னான், கம்பை வச்சு என்ன சுழத்துறனா, மேலே இருக்கு பாரு சூரியன், அதை அடிச்சு கீழே போட போறேன்னா. உடனே வந்தவன் என்ன சொன்னான் தெரியுமா? டே, கம்பு எடுத்து கீழே நின்று அடிச்சா சூரியனை அடிச்சு கீழே போட முடியாது, அந்த இருக்கு பாரு 6 மாடி கட்டடம், வா மேலே போய் நான் அடிச்சு கீழே போடுறேன்னா. அவனும் சூரியனை அடிக்கலாம்னு 6 மாடிக்கு மேலே ஏறி நின்று கம்ப சுழத்தினா, சூரியன் கீழே விழவே இல்லை. என் நண்பர்களே, தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் சூரியனை போன்றது, அது ஒருபோதும் கீழே விழாது. 6 மாடி இல்லை,
60 மாடியில் நின்று அடித்தாலும் விழாது, அது எழும் வாழும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.